அந்த இரவு ஆலமரங்கள் அந்த இரவிலே பலமாக கிளைகளை அசைத்தன. கோட்டான்கள் சில அந்த மரக்கிளைகளில் அமர்ந்தபடி கத்தின. அந்த ஆலமரத்து அருகிலேயே பெரிய கல்லறை தோட்டம் ஒன்று இருந்தது. ஏய், நான் சொன்னதை சரியாக செய்தாயடா என்றான் மொட்டைத்தலை ஆசாமி ஒருவன். அவனுக்கு சுமார் 40 வயது இருக்கும். ஆமாம் பாஸ், நான் அன்றைக்கே அதை சரியாக செய்துட்டேன் என்றான் 30 வயது தொப்பி வைத்த ஆள் ஒருவன். அவனோடு அதே வயதில் வேறொருவன் இருந்தான். மூவரும் ஒரு காரில் சாலையில் வந்து கொண்டே இருந்தனர். திடீரென வழியில் ஆய்வு பகுதி வந்தது. சில போலீஸ்காரர்கள் வந்து அவர்களது வண்டியை மடக்கி பல கேள்வி கேட்டார்கள். மொட்டைத்தலை பாஸ் எல்லா கேள்விகளையும் மிடுக்குடன் பதில் சொல்லி சமாளித்தான். போலீசார் அவர்கள் மீது சந்தேகப்படாததால் அவர்கள் வண்டியை ஆய்வு செய்துவிட்டு செல்வதற்கு அனுமதித்தனர். மொட்டை தலைவன் தனது 2 கையாட்களோடு கல்லறை தோட்டத்திலே வந்தான். உள்ளே மூவரும் நடந்து வந்தனர். அப்போது ஓர் காலில்லாத விகாரமான பெண் உருவம் மூவரையும் தாக்கியது. மூவரும் வலி தாங்காது அங்கிருந்து ஓட்டமெடுத்தனர். கல்லறையிலிருந்து காரை கிளப்பியபடி தலை தப்பியது கடவுள் நமக்கு காட்டிய கருணை என்றபடி வந்தான் தலைவன். அருகிலுள்ள கடற்கரை அருகே காரை நிறுத்திவிட்டு தனது கையாட்களோடு உரையாடினான் தலைவன். ஏய், நீ வைரங்களை எங்கேடா புதைத்து வச்சே? கல்லறை தோட்டத்திலே ஒரு பெண் பை சுற்றி வருகிறது, அது பற்றி உனக்கு தெரியுமாடா என்றான் பாஸ். இல்லைங்க பாஸ், அப்படி தெரிஞ்சிருந்தால் கல்லறை தோட்டத்தில் உங்களை அழைச்சிக்கிட்டே போயிருக்க மாட்டேன். அந்த பிசாசு ஒரு தற்கொலை செய்த பெண்ணோட ஆவின்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணை புதைச்ச இடத்துல அந்த பெண்ணை புதைச்ச இடத்துல தான் குழி தோண்டி வைரங்களை அன்னைக்கு பகல் நேரத்தில் புதைச்சி வச்சேன் பாஸ். போலீஸ்காரங்க அன்னைக்கு விரட்டிக்கிட்டே வந்தாங்க. அதனால் நான் கல்லறை தோட்டத்தில் ஒரு கல்லறை அடியிலே குழி தோண்டி வைரங்களை புதைச்சி வச்சேன் பாஸ். இந்த பேய் ராத்திரி நேரத்தில் சுற்றி வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நாளைக்கு பகல் நேரத்தில் கல்லறைக்கு போவோம். அந்த வைரங்களை நான் எப்படியாவது எடுத்து உங்ககிட்ட தந்துடுறேன் பாஸ் என்றான் அந்த கையாள். ஏய் டேவிட், உன்னை நான் நம்புகிறேன். நாளைக்கு நீ பகல் நேரத்தில் எப்படியாவது எடுத்து தந்துடு. நான் ஒரு பார்ட்டிக்கிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் பல லட்சம் வாங்கிட்டேன், சரியா என்றான் மொட்டைத்தலை பாஸ் விக்டர். சரி பாஸ் என்றான் டேவிட். அன்று விக்டர் தனது இருப்பிடத்தில் இரவில் பெண்களோடு நடனமாடி குடித்து கும்மாளமிட்டான். திடீரென விளக்குகள் அணைந்தன. ஒரு மர்மமான கரம் துப்பாக்கியால் விக்டரை 3 முறை சுட்டி தள்ளிவிட்டு தப்பி ஓடியது. அந்த கரம் யார், எங்கு சென்றது என்பதை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மறுநாள் டேவிட் தனியாக சென்று கல்லறை ஒன்றின் அருகில் குழி தோண்டினான். திடீரென அங்கு வந்த பெண் பை அவன் கழுத்தில் தன் வாயால் கடித்து இரத்தத்தை குடித்தது. டேவிட் துடித்து இறந்தான். மறுநாள் அவனது உடலை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மோப்ப நாய் வந்து ஆராய்ந்தது. ஆனால் நிலத்தின் அடியில் புதைக்கப்பட்ட வைரங்கள் அடங்கிய பெட்டியை கண்டுபிடிக்கவில்லை. வருடங்கள் பல ஓடின. சாந்தி அடையாத பெண் பேய் தனது கல்லறையில் புதைக்கப்பட்ட வைரம் அடங்கிய பெட்டியை வெளியே எடுத்தது. மிகவும் சமூக சேவையில் ஆர்வம் கொண்ட அந்த பேய் சாலை பிளாட்பாரத்தில் இரவில் உறங்கிய 10 பிச்சைக்காரர்கள் பைகளில் வைரங்களை சரிசமமாக பிரித்து வைத்து மறைந்தது. மறுநாள் அதை கண்ட பிச்சைக்காரர்கள் மிகவும் ஆச்சரியம் அடைந்தனர். சில தினங்களில் அவர்கள் கோடீஸ்வரர்களாக சுயதொழில் செய்யும் தொழில் அதிபர்கள் ஆனார்கள். விக்டரை துப்பாக்கியால் சுட்ட மர்மக்கரம் அந்த பெண் பேயின் கரமே.
அவனால் ஏமாற்றப்பட்ட அப்பாவியான காதலி தற்கொலை செய்து கொண்டாள். விக்டரை பழி தீர்த்து கொண்டால் பின்னர் அவள் ஆத்மா பின்னர் பேயாக சுற்றாமல் சாந்தி அடைந்தது.